என்னங்க தீவிரமா யோசனை போல இருக்கு? உங்க அப்பா மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அவரு சாதாரணமா பேசினாவே அதை ரொம்ப கவனமா நான் ஞாபகத்துல வச்சுக்குவேன். இன்னைக்கு அவர் பேசினது என்ன ரொம்ப ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. பொதுவா தானே சொன்னாரு. தெரியல, ஆனா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அம்பு குத்துன மாதிரி எனக்கு குத்துச்சு. நீ என் பேச்ச சீரியஸா எடுத்துக்கல? அது இப்ப ரொம்ப முக்கியமா? நானும் அப்பாவை பத்தி தாங்க நினைச்சிட்டு இருக்கேன். உங்க அப்பா என்ன இப்படி சொல்லுன்னு சொல்லிதான் அந்த மாதிரி சொன்னார? தெரியல, ஆனா அப்பாவோட மனசுல ஏதாவது ஒரு வேதனை மட்டும் இருந்தா சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். ஆனா அவர் மனசு ரொம்ப ரணப்பட்டு போயிருக்குன்னு மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியுது. லீலா, அவரு என்னதான் சொன்னாருன்னு எனக்கு ஒரு உறுத்தல். குறிப்பா என்ன மாத்திரம் சொல்றதுன்னா அது எப்படி? நீ ஏதாவது சொன்னியா? புருஷன் வீட்டுல நடக்கிற விஷயத்த போய் சொல்ற பழக்கம் எங்க வீட்டுல யாருக்குமே கிடையாது. பின்ன எப்படி? வேற யாராவது ஏதாவது சொல்லிருப்பாங்கல்ல? தெரியல. ஆனா ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? அப்பாவோட வருத்தமான பேச்சு உங்களையும் என்னையும் சேர்த்து வேதனைப்படுத்திருக்கு. ஆனா அப்பாவோட வேதனைக்கு என்ன காரணம்னு நான் அவரை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன். ஆனா நீங்க அவர் உங்களை தான் சொன்னாரா, எப்படி உங்க மேல அவருக்கு வருத்தம் வந்துச்சு அப்படின்னு உங்களை வச்சுதான் இது கூட நீங்க பாக்குறீங்க, அப்படித்தானே? ஆமா. ஆமான்னு வெறுமனே சொன்ன எப்படி? இத பாரு லீலா, நீ அவரு பெத்த பொண்ணு, அதனால அந்த மாதிரிலாம் யோசிக்கிற. எனக்கு அந்த மாதிரிலாம் யோசிக்கணும்னு தோணல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, அவரு பேசுனது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. யோசிச்சா தூக்கம் வராது போல இருக்கு. யோசிக்கிறத நிறுத்திட்டு தூங்குங்க. இல்லனா மாமாவோட வேதனையை போக்க நம்மளால என்ன செய்ய முடியும்னு விடிய விடிய யோசிங்க. அதாவது ரொம்ப நல்ல காரியமா இருக்கும். எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். பவானி தானே, வீட்டை சீக்கிரம் சுத்தம் பண்ணிட்டு சாப்பாட்டை ரெடி பண்ணுங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். எங்க மாமா? ட்ரஸ்டி வீட்டுக்குடா. ட்ரஸ்டி வீட்டுக்கா? ஏன் மாமா மெட்ராஸ்லயே சுத்தி எழுதி வந்திருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்கலாம்ல? இருக்கட்டும்டா, எனக்காக தானே கூட்டத்தை கூட்டிருக்காங்க. நான் போய் ரெஸ்ட் எடுத்தா எப்படி? சரி, ட்ரஸ்டி வீட்டு தானே போறியா? ஆமா. அப்ப அந்த பயிரெல்லாம் வந்திருப்பாங்கல்ல? ஆமா வந்திருப்பாங்க. நான் அப்ப போய் நானும் வரேன். நீ எங்க வர? இல்லப்பா, துணைக்கு வரேங்கறாப்ல. இவனை பத்தி உனக்கு தெரியாதா? அந்த பையில வந்திருப்பாங்களான்னு கேட்கும்போது தெரியல, சண்டைக்கு தயாரா வராரு. இந்த பாருப்பா, இந்த கூட்டம் கூட்டினதே சமாதானம் பேச. பிரச்சனை முடிஞ்சு போச்சு. நீ வந்து புதுசா பிரச்சனை உண்டாக்காது. எனக்கு இருக்கிற பிரச்சனைகள் போதும். மெட்ராஸ்லயும் வந்ததுலேருந்தே மாமா முகமே சரியில்லை. லீலா வீட்டில் வச்சு ஏன் அந்த மாதிரிலாம் பேசணும்? நான் ஏதாவது தப்பு பண்ணனா? சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா, எனக்கும் ஒண்ணும் புரியல. ஏந்தனும், நான் உன்னை எப்படி வச்சுக்கேன்னு மாமாவுக்கே தெரியும். இல்ல எனக்கே தெரியாம நான் ஏதாவது தப்பு பண்ணி தான் உண்டு. அப்படிலாம் ஏன் மாமா நினைக்கிறீங்க? மாமா, அப்பா ஏன் அப்படி பேசினாருன்னு எனக்கு தெரியும். ஏன் இப்படி பேசினாரு? நான் சொல்ல மாட்டேன். சொல்லு. ஏன்? அப்பா சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு மாமா. ஏய், என்ன பத்தி ஏதாவது சொன்னாரா? இல்ல மாமா, அன்னைக்கு ராத்திரி ரவி மாமா நீலாக்கா வடிச்சிட்டாரு. நீலா வடிச்சானா? அத நான் பார்த்தேன், அப்பா கிட்ட சொல்லிட்டேன். அதான் அவர் அப்படி இருக்காரு. அட பாவி மனுஷா, ஏன் இப்படி பண்ணாரு? பாவம் நீலாக்கா ராத்திரி எல்லாம் அழுதுகிட்டே இருந்துச்சுக்கா. நான் அவனை பத்தி என்னமோ நினைச்சேன். நம்ம லீலாவை கைனிட்டு அடிச்சானா? மெட்ராஸ் போய் அவனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். என்ன பண்ண போறீங்க? ஏன்டா அப்படி பண்ண? சட்டையை பிடிச்சி கேள்வி வைப்பேன். ஒழுங்கா பதில் சொல்லுன்னு வச்சுக்க, கைய காலை எடுத்துறேன். பவானி, உன் வேலையை போய் பாரு.
லீலா யாரு? அவ நம்ம வீட்டு புள்ள. ரவி யாரு? அவ புருஷன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரும், அடிச்சுக்குவாங்க. அத மூணாவது மனுஷன் போய் என்னத்த கேட்க முடியும்? துரை என்ன அடிச்சதே இல்லையோ? போங்க, போய் உங்க வேலையை பாருங்க. அதெல்லாம் சரிதான், இருந்தாலும் நம்மளும் உன கேள்வி கேட்கணும்ல. அம்மா வந்துட்டேம்மா. சிதம்பரம், நாங்கெல்லாம் ஒன்னா கூடி பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு இதுல ஏதாவது ஆட்சேபனை இருந்தா சொல்லிடுங்க. நான் என்னைய சொல்றதுக்கு இருக்கேன். இந்த சம்பவம் நடந்துமே நான் மனசு நொந்து போயிட்டேன். ஏதோ ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து என் மேல இவ்வளவு மரியாதை வச்சு ஏதோ நல்லபடியா பேசி ஒரு சமரசம் பண்ணிருக்கிறீங்க. இதுக்கு நான் என்ன ஆட்சேபனை சொல்ல போறேன்? சரி, அவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டாங்க. அந்த பத்திரத்தை திருப்பி கொடுத்துருங்க. தாராளமா. ஐயா, நீங்க பெரியவர், எங்களை அறியாம ஏதோ தப்பு நடந்து போச்சு. இந்த ராஜாராம் பையருக்கான கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டான். தயவு செஞ்சு நீங்க என்ன மன்னிக்கணும். இதை பாருங்க, மன்னிக்கிறது மனுஷன் செயல் இல்லை. ஆண்டவனுக்கு தெரியும் யாரை தண்டிக்கணும் யாரை மன்னிக்கணும். ஐயா, தயவு செய்து அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க. ஐயா, போலீஸ் கம்ப்ளைண்ட்டை கூட நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம். உங்களுக்கு எங்களால இனிமே எந்த தொந்தரவும் இருக்காது. ஆமாங்கய்யா, அந்த பத்திரம். இதை பாருங்க, நாளைக்கே பத்திரத்தை ட்ரஸ்டி கிட்ட கொடுத்துறேன். அம்மா போய் வாங்கிக்கோமா. ஏமா, உங்களுக்கு நான் என்ன பாவம் செய்தேன்? நீங்களா தானே என்ன தேடி வந்து படியேறி வந்து மூலப்பத்திரத்தை என்கிட்ட கொடுத்தீங்க. என் சொத்தை எப்படியா காப்பாத்தி கொடுங்கன்னு சொன்னீங்க. ஐயோ பவன் இறக்கப்பட்டு உதவினதுக்கு எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? உங்ககிட்ட பேசி என்ன பிரயோஜனம்? இந்த மாதிரி அடி வாங்கணும், அவமானம் பண்ணணும், ஊரை விட்டு தலைமறைவா ஓட்டணும். போராத காலம் என் தலைமையில இது. அவங்க திருப்திக்காக மன்னிச்சிட்டான்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஆமாங்க ஐயா, நடந்ததுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன நீங்க மன்னிச்சு தான் ஆகணும். இதை பாருங்க, மன்னிக்கிறது மனுஷன் கையில இல்ல. நான் இதையும் மனசுல வச்சுக்கல. பாருங்கய்யா, இதான் பெரிய மனுஷன் குணம். அப்ப நாங்க புறப்படுறோம். சரி, எல்லாரும் போயிட்டு வாங்க. நாளைக்கு பத்திரம் வந்துருமா? ஐயா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். வாங்க ஐயா. ஒண்ணு கேட்டுக்கிறேன், எங்க மேல தப்பு இருந்தா அதை இப்பவே காட்டிடுங்க. இல்ல இல்ல, எலெக்ஷன் நேரத்துல காட்டிடாதீங்க. ஏன்னா என் பொழப்பே அரசியல்ல தாங்க இருக்கு. கவலையப்படாதீங்க, எனக்கு உங்க மேல கோவமே இல்லை. போயிட்டோம். ரொம்ப நன்றியா. சரி, வாடா. என்ன சிதம்பரம், அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. இன்னும் என் முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. என்னத்தையா சொல்றது? இந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. புதுசா பல பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிருக்குது. என்ன பிரச்சனை? பிரச்சனை மேல பிரச்சனையை வந்து என்ன ஒரேடியை போட்டு அமுக்குதியா? என்ன சொல்றீங்க? நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன்னு தான் புரியல. யாரை சொல்லி நொதுக்கிறது? பொதுவா எனக்கு நேரம் சரியில்லையா? இத பாருங்க சிதம்பரம், பக்கத்துல ஒரு சாமியார் வந்திருக்காரு. அவரை பார்த்து விபூதி போட்டுக்கிட்டா பிரச்சனை எல்லாம் சரியா போயிடும். அவரை போய் பார்த்துட்டு வந்துருமா? அப்படியா? போய் பார்த்தா போச்சு. சரிங்க. சாப்பிடு சரோ. சரோ, நீ சாப்பிட்ருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாப்பிடு சரோ, சாப்பிடு சரோ. இத பாரு, தேவையில்லாத பிரச்சனையை பத்தி நினைச்சுக்கிட்டு தப்பு பண்ணிட்டே இருக்கேன்.
சரோ, நீயும் கோவத்துல ஏதோ பேசுன, பொறுக்க முடியாம நானும் அடிச்சிட்டேன். அது வேற சூழ்நிலை சரோ. நான் சொல்றது கொஞ்சம் காது கொடுத்து கேளு. நான் பழைய மாதிரி இல்ல. நீ நினைக்கிற மாதிரி எந்த தப்பும் நான் பண்ணல. பேசுறது என்ன நம்பு. பட்னியா இருக்காத சரோ, சாப்பிடு. உன் வயித்துல இருக்கிற என் குழந்தைக்காவது நீ சாப்பிட்டே ஆகணும். அதுவே பாவம் பண்ணிச்சு. அது பெரிய பாவம் பண்ணிருக்குங்க. ஒரு முட்டாள் அம்மாவோட வயித்துல ஒரு மோசமான தகப்பனுக்கு பிறக்க போகுதே, அது எவ்வளவு பெரிய பாவம். சரோ, பொதுவா நான் தான் மூர்க்கமானவன். நீ என்ன விட மூர்க்கமா நடந்துக்கிற. இத பார், சரளாக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவளை ஒரே அடியா தலைமுழுகி ஆச்சு. போய் அவளை நீங்க தலை முழுகி இருந்தீங்கன்னா ஏன் அவ்வளவு கோவம் வருது உங்களுக்கு? நான் வயித்து புள்ளக்காரிங்கிறத கூட மறந்துட்டு என்ன கை நீட்டி அடிச்சிட்டீங்கல்ல நீங்க. அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது? நீங்க போய் சொல்லி நான் நம்பின காலம் எல்லாம் மலையேறி போச்சுங்க. நீ இப்படி பேசுறதுனாலதான் நான் உன்னை அடிச்சேன். அப்படியா? இப்பவும் நான் அப்படிதான் பேச போறேன். மறுபடியும் அடிக்க போறீங்களா? அடிங்க, அடிச்சு என்ன கொன்னு போட்டுருங்க. ஒரே அடியா போய் சேர்ந்துடுறேன். என்னப்பா மாணிக்கம், கொஞ்சம் குழம்பு கேட்கலான்னு வந்தேன். சாப்பாட்டு தட்டை இப்படி விசிறி அடிச்சிட்டு இருக்கிற. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க 2 பேர் முகத்தை பார்த்தாலே தெரியுது. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள என்ன பிரச்சனை சொல்லுப்பா. கிளவி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா போ. அனாவசியமா பேசியா எரிச்சல கிளப்பாத. இத பார் மாணிக்கம், நீ என்ன கோவிச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல. இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற யார்கிட்டயுமே எனக்கு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. அப்படிப்பட்ட நானே சரோ வந்ததுக்கு அப்புறம் மாறிட்டேன்னா பாரு. எல்லாருக்கும் நல்லதே செய்யணும்னு நினைக்கிற தங்கமான பொண்ணு அவ. இப்ப வேற வாயும் வயிறுமா இருக்கிறா. அவளை நீ கண்கலங்காம பாத்துக்கலைன்னா அந்த பாவம் உன்னை சும்மா விடாது. கிளவி வந்துட்டான் உபதேசம் பண்றதுக்கு. உன்னோட உபதேசம் எல்லாம் வெளில வச்சுக்க. இந்த வீட்டுல என் கிட்ட இதெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. என்னப்பா மாணிக்கம், மட்டு மரியாதை இல்லாம பேசுற? ஆமா, மனுஷனோட நிலைமை தெரியாம பேசினா இப்படிதான் ஆகும். உன் மரியாதையை நீயே கெடுத்துக்காத, வெளில போசுமா. தனோ, குட்டி செல்ல 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 வாப்பா, அப்பாட்ட வாடா, அப்பாட்ட வாடா. அம்மா வாடி வாடி. சரி தானோ, நான் கிளம்பட்டுமா? ஏமாமா, கொஞ்சம் இருந்து சாப்பிட்டு போறது. என்ன தானோ, இப்பதானே சாப்பிட்டேன், திரும்ப என்ன சாப்பாடு? நான் கிளம்புறேன். என்ன மாமா இது, உடம்பெல்லாம் இழைச்சு போச்சு. முன்ன மாதிரி இல்ல, சரியா சாப்பிடுறது இல்ல போல. நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நல்லா தான் இருக்கேன். ஏன் மாமா, ராத்திரியில நல்லா தூங்குனீங்களா? நல்லா தான் தூங்குறேன். என்ன ஒண்ணு, ஓ ஞாபகம் பாப்பா வந்தா தான் தூக்கம் கெட்டு போயிடும். உடனே கிளம்பி வந்து உங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணும். மாமா, 2 நாளைக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணுங்க மாமா. சரிதானோ? அப்புறம் இந்த ஓவர் டைம்லாம் வேணாம். சனிக்கிழமை ஆச்சுன்னா டக்குனு கிளம்பி வீட்டுக்கு வந்துருங்க. ஆமா சரி, வந்துடுறேன். இந்தா உள்ளே பிடி. ஏன் பாத்தீங்களா, உங்க பொண்ணு கூட உங்களை பெரிய மனசு வரல. ஆமா, அலாதடி அலாதடி. ஏன் என்னாச்சு? ஏன் இப்படி அலறா? அது குழந்தை வெளிப்படையா அழுது. என்னால முடியுமா? சனி ஞாயிறு வீட்டுக்கு வர்றத பத்தி ஒண்ணும் இல்ல, திரும்பி போகும்போதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் மாமா இப்படி பண்ணா என்ன? மெட்ராஸ்ல தனியா ஒரு வீடு பாருங்க, நானும் அங்க வந்து குடியிருக்கேன். அப்ப உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுல்ல? என்னது முட்டாத்தனமா பேசிட்டு இருக்க? மாமா தனியா இருக்காரு, பவானி சின்ன பிள்ளை ஒன்னும் தெரியாது. நம்ம சொந்தத்துக்காக மாமா இங்க தனியா விட்டு போக கூடாது. அட, அப்பா வேணா கூட்டு போயிடலாங்கிற. அட, நல்ல ஐடியாவா தான் இருக்கு. அலாதி அலாதி சொல்லும். மாமா, தனோ நல்ல ஐடியா கொடுத்து மாமா. நீங்க பவானி எல்லாரும் கிளம்பி வந்துருங்க. மெட்ராஸ்ல எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இருப்போம். மெட்ராஸா?
இந்த ஊர் பேர் கேட்டாலே எனக்கு படபடன்னு வருதுடா. அந்த திசைக்கு ஒரு கும்பிடு போதும். இந்த ஒரு வாட்டி போய் நான் பட்ட அனுபவங்கள்லாம் இந்த ஜன்மத்துக்கு போதும். நீ கிளம்பு. சரி தானோ, நான் கிளம்புறேன். பவானி வரேம்மா. வரேம்மா.